சத்யவதியின் யோசனை. இஷிகர் முனிவர் சொன்னதைப் போல் சகண்டி விபஜனம் விழா நடைபெறும் இடத்திற்குச் சென்றாள். அங்கு பல கந்தர்வர்கள் வந்து இருந்தனர். அங்கு சிகண்டியை பார்த்த ஒருவன் அவளிடம் சென்று, நாம் இருவரும் நம் உருவத்தை மாற்றிக் கொள்ளலாமா எனக் கேட்டான். சகண்டியும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள். இருவரும் உருவத்தை மாற்றிக்கொண்டனர். சிகண்டி ஆணாகவும் அவன் பெண்ணாகவும் உருவம் மாறினர். அதன்பின் சிகண்டி பல கலைகளை கற்று சிறந்த வீரனாக திகழ்ந்தாள். சிகண்டி தன் தந்தை துருபதனிடம் திரும்பிச் சென்று நடந்த விஷயங்களை விரிவாக எடுத்து கூறினாள். அதன்பின் சிகண்டி தன் தந்தையை பார்த்து, இனி தாங்கள் பீஷ்மரை பார்த்து பயப்பட வேண்டாம் என கூறினாள். துருபதனும் மகனாக மாறியிருக்கும் மகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டான். அஸ்தினாபுரத்தில் அம்பை அஸ்தினாபுரத்தை விட்டு சென்ற பின் பீஷ்மர் ஒரு நன்னாளில் விசித்திரவீரியனுக்கு அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் செய்து வைத்தார். 7 ஆண்டுகள் கடந்த பின்னர் விசித்திரவீரியன் கடும் காச நோயால் இறந்தான். சில நாட்கள் கடந்தது. சத்யவதி பீஷ்மரை பார்த்து, மகனே, உன் தம்பி மக்கள் பேறு இன்றி இறந்துவிட்டான். சந்தனுவின் குலம் தழைக்க வேண்டும். அதனால் நீ அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் செய்து சந்தனுவின் குலம் தழைக்க சந்ததியை உண்டாக்கு என்றாள். பீஷ்மர், அன்னையே, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் கூறியது தருமமே என்றாலும் நான் என் சபதத்தை மீற மாட்டேன் என்றார். அதற்கு சத்யவதி, மகனே, ஆபத்து காலங்களில் தருமத்தை மீறுவது தவறில்லை. அதனால் நீ அவர்களை திருமணம் செய்து கொள் என்றாள். ஆனால் பீஷ்மரோ தன் சபதத்தில் பிடிவாதமாக இருந்தார். அன்னையே, என்னால் சபதத்தை மீற முடியாது. இதற்கு வேறு ஏதேனும் வழி இருந்தால் கூறுங்கள் என்றார். அதன்பின் யோசித்த சத்யவதி வியாசர் பிறந்த கதையை கூறினாள். முன்பு வசு என்ற மன்னனின் வீரியத்தை மீன் ஒன்று தாங்கியது. பின் அம்மீன் கர்ப்பமானது. அம்மீனை செம்படவன் அவனது வீட்டிற்கு கொண்டு சென்றான். அம்மீனில் இருந்து தோன்றிவள் தான் நான். அதன் பிறகு செம்படவன் என்னை தன் மகளாக வளர்த்து வந்தான். நான் பருவ வயது அடைந்தவுடன் பரிசல் ஓட்ட ஆரம்பித்தேன். பராசர மகரிஷி ஒருமுறை யமுனை நதியின் அருகே பயணித்துக் கொண்டிருந்தபோது மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த என்னை கண்டார். பார்த்த உடனேயே பாரசர முனிவர் என்னை விரும்பினார். அதன் பிறகு அவர் என்னிடம் வந்து தன்னை அக்கரைக்கு அழைத்து செல்ல சொன்னார். இருவரும் மரப்படகில் அக்கரைக்குச் செல்லும் வழியில் பராசர மகரிஷி என் மீது கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய விருப்பத்திற்கு நான் முதலில் தயங்கினாலும் பராசர மகரிஷியின் தொடர் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தால் நான் உங்கள் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றேன். பராசர மகரிஷி, என்ன நிபந்தனை கூறு என்று கேட்டார். என்னுடைய முதல் நிபந்தனையாவது நம் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்றேன். உடனே அவர் சூரியனை மறைத்து இருளாக்கினார். இரண்டாவது நிபந்தனை, என் மீதுள்ள மீன் வாசனை மாற வேண்டும் என்றேன். உடனே மீன் வாசனையை போக்கி நறுமண வாசனை வீசியது. மூன்றாவது நிபந்தனை, நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றிய பின் கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டும். எனக்கு பிறக்கும் குழந்தை நல்ல அறிவாளியாகவும் ஒரு முனிவனாகவும் இருக்க வேண்டும். முனிவர் அவ்வாறே ஆகும் என்றார். பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இல்வாழ்க்கை நடந்தினர். அன்றைய தினம் நான் ஒரு மகனை பெற்றெடுத்தேன். அவன் வேத வியாசர் என அழைக்கப்பட்டான். நீ சம்மதித்தால் வியாசர் அம்பிகை மற்றும் அம்பாலிகைக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பான் என்றாள். பீஷ்மரும் தன் குலம் தழைக்க வேண்டும் என்பதால் அன்னை சத்யவதி கூறியதற்கு சம்மதம் தெரிவித்தார். அதன்பின் சத்யவதி தன் மகன் வியாசரை மனதில் நினைக்க வியாசர் அவள் முன் தோன்றினார். வியாசர் சத்யவதியை பார்த்து, அன்னையே, தாங்கள் என்னை அழைத்தற்கான காரணம் என்ன என்று கேட்டார். சத்யவதி, மகனே, நீ எனக்கு மூத்த மகனாக பிறந்திருக்கிறாய். பீஷ்மர் உனக்கு அண்ணன் ஆவான். உனது இளைய சகோதரன் விசித்திரவீரியன். அவன் காச நோயால் இறந்துவிட்டான். நான் நம் குலவிருத்திக்காக உன்னை இங்கு அழைத்தேன். பீஷ்மர் பிரம்மசரிய விரதத்தை மேற்கொண்டிருப்பதால் அவன் உதவ முடியாமல் இருக்கிறான். உன்னால் என் சந்ததி உருவாக வேண்டும். இது எனது கோரிக்கை என்றாள். உன் இளைய சகோதரனின் மனைவிமார்கள் அம்பிகை மற்றும் அம்பாலிகை. இவர்கள் இருவரும் தேவமாதர்கள் போன்றவர்கள். நீ இவர்கள் மூலம் சந்ததி உருவாக்க வேண்டும் என்றாள். திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் பிறப்பு. வியாசர், அன்னையே, நான் சந்ததி தர வேண்மென்றால் அப்பெண்கள் இருவரும் எனது இந்த விகார தோற்ற கண்டு அருவருப்பு கொள்ளக்கூடாது. என்னிடமிருந்து வரும் இந்த நாற்றத்தையும் பொருட்படுத்தக் கூடாது.
இவ்வாறு அம்பிகை என்னுடன் ஒன்று சேர்ந்தால் அவளுக்கு பிறக்கும் மகன் 100களை பெறுவான் என கூறினார். உடனே சத்யவதி அம்பிகையை அழைத்து, மகளே, நீ ஒரு முனிவருடன் ஒன்று சேர்ந்து புத்திரரை பெற வேண்டும். இதை நீ நம் குல விருத்திக்காக மறுக்காமல் செய்ய வேண்டும் என்றாள். அம்பிகையும் நாட்டின் நலன் கருதியும் குல விருத்திக்காகவும் இதற்கு சம்மதித்தாள். அன்றிரவு அம்பிகை மாளிகைக்கு வியாசர் சென்றார். வியாசரின் விகாரமான தோற்றத்தைக் கண்டு அம்பிகை தன் 2 கண்களையும் மூடிக்கொண்டாள். இரவு முழுவதும் அவள் தன் கண்களை திறக்கவில்லை. மறுநாள் வியாசர் சத்யவதியிடம், அன்னையே, அம்பிகைக்கு வீரமுடன் மகன் பிறப்பான். ஆனால் அவள் என்னைக் கண்டு கண்களை மூடிக்கொண்டதால் அவளுக்கு பிறக்கும் மகன் கண் இல்லாதவனாக இருப்பான். அவனின் பெயர் திருதராஷ்டிரன் என்றார். சில மாதங்கள் கழித்து அம்பிகை ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். அக்குழந்தை குருடனாக இருந்தது. சத்யவதி வியாசரை நினைத்தாள். வியாசர் சத்யவதி முன் தோன்றினார். சத்யவதி, மகனே, குருவம்சத்தில் குருடனாக இருப்பவர் எவ்வாறு அரசாள முடியும்? அவன் தகுதியற்றவன் என புறக்கணித்து விடுவர். அதனால் நீ அம்பாலிகையுடன் சேர்ந்து ஒரு சிறந்த மகனை தர வேண்டும் என்றாள். அன்றிரவு அம்பாலிகை மாளிகைக்குச் சென்றார் வியாசர். வியாசரின் விகார தோற்றத்தைக் கண்டு அம்பாலிகையின் உடல் வெளுத்து போனது. மறுநாள் வியாசர் சத்யவதியிடம், அன்னையே, அம்பாலிகைக்கு பிறக்கும் மகன் வெண்மை நிறத்துடன் இருப்பான். அவனின் பெயர் பாண்டு. அவனுக்கு 5 குழந்தைகள் பிறப்பார்கள் என்றார். அதேபோல அம்பாலிகையும் சில மாதங்களில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அக்குழந்தை வெளுத்து காணப்பட்டது. மறுபடியும் சத்யவதி வியாசரை நினைத்தாள். வியாசர் சத்யவதி முன் தோன்றினார். சத்யவதி, மகனே, 2 குழந்தைகளும் குறைபாடுகளுடன் இருக்கிறார்கள். அதனால் அம்பிகைக்கு மற்றொரு குழந்தையை தர வேண்டும் என வேண்டினாள். ஆனால் அம்பிகையோ வியாசரின் விகார உருவத்தைக் கண்டு பயந்த பணிப்பெண்ணை அனுப்பினாள். வியாசரும் பணிப்பெண்ணும் மகிழ்ச்சியாக இணைந்தார்கள். மறுநாள் வியாசர், இப்பெண்ணின் அடிமைத்தனம் நீங்கியது. இவளுக்கு பிறக்கும் குழந்தை சிறந்த ஞானியாக விளங்குவான். அவனின் பெயர் விதுரன் என கூறி மறைந்தார். இவ்வாறு வியாசரின் மூலமாக அம்பிகை, அம்பாலிகை மற்றும் பணிப்பெண் மூவருக்கும் திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் ஆகியோர் பிறந்தனர். பீஷ்மர் திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரனை தன் மகன்கள் போல் வளர்த்தார். அனைத்து கலைகளையும் போர் பயிற்சிகளையும் சாஸ்திர கல்வியையும் அளித்தார். பீஷ்மர் நாட்டை கவனித்துக் கொண்டதால் அஸ்தினாபுரத்தில் நல்லாட்சியும் அமைதியும் நிலவியது. சில வருடங்கள் கழிந்தது. திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் இளமை பருவத்தை அடைந்தனர். பீஷ்மர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணினார். ஒரு நன்னாளின் காந்தார நாட்டின் மன்னான சுபாலனின் மகள் காந்தாரரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் திருமணம் செய்து வைத்தார். தன் கணவருக்கு பிறவியிலேயே கண் இல்லாததால் தானும் தன் கண்களை துணியால் கட்டி கொண்டாள். சகுனி காந்தாரியின் சகோதரன் ஆவான். காந்தார நாட்டின் மன்னன் சுபாலனின் கடைசி மகன் தான் சகுனி. ஒருமுறை காந்தாரியின் திருமணம் பற்றி சர்ச்சை எழுந்தபோது பீஷ்மர் அதை விசாரித்து வர ஒற்றர்களை அனுப்பினார். காந்தாரிக்கு வரப்போகும் முதல் கணவருக்கு ஆயுள் இல்லை என்பதால் முதலில் காந்தாரிக்கும் ஆட்டுக்கடாவுக்கும் திருமணம் செய்து வைத்து பிறகு ஆட்டுக்கடாவை பலி கொடுத்துவிட்டனர் என பீஷ்மரிடம் ஒற்றர்கள் தெரிவித்தனர். இதையறிந்த பீஷ்மர் மிகவும் கோபங்கொண்டார். ஜோதிடர்கள் ஆட்டுக்கடாவை பலி கொடுக்காமல் இருந்திருந்தால் கௌரவர்களின் தந்தை ஆட்டுக்கடாவாகிருக்கும் என கூறினர். இது பீஷ்மரை இன்னும் அதிக கோபத்தை தூண்டியது. இந்த விஷயம் மக்களுக்கு தெரிந்தால் ஏளனம் செய்வார்கள் என நினைத்து சுபலனையும் அவரது குடும்பத்தையும் அழிக்க நினைத்தார். ஆனால் ஒரு குடும்பத்தை அழிப்பது அதர்மம் என்பதை உணர்ந்த பீஷ்மர் அவர்களை சிறை பிடித்தார். சிறையில் அவர்களுக்கு தினமும் சாப்பிட ஒரு கைப்பிடி உணவு கிடைத்தது. இன்னும் சிறிது உணவு அதிகம் கேட்பதும் மகள் வீட்டிலிருந்து தப்பி ஓடுவது அதர்மம் என சுபலன் நினைத்தார். இவ்வாறு பல நாட்கள் கடந்தது. உணவுக்காக சகோதரர்களிடம் சண்டை ஏற்பட்டது. இதை பார்த்த சுபலன் கடைசியில் ஒரு முடிவு செய்தார். நம்மில் புத்திசாலியானவன் யாரோ அவன் மட்டும் உணவை உண்டு பீஷ்மரை பழி வாங்கட்டும் என்றான். இந்த யோசனைக்கு அனைவரும் சம்மதித்தனர். இளையவனான சகுனியை தேர்ந்தெடுத்தனர். நாட்கள் செல்ல செல்ல பட்டினியால் குடும்பத்தில் ஒவ்வொருவராக இறக்கத் தொடங்கினர். சுபலன் இறக்கும் தருவாயில் சகுனியின் கணுக்காலை உடைந்தார். சுபலன், மகனே, நீ இனிமேல் நடக்கும்போது நொண்டுவாய். அப்பொழுது கௌரவர் நமக்கு செய்த அநீதி உனக்கு நினைவுக்கு வரும். அவர்களை நீ மன்னிக்க கூடாது என்றார். உனக்கு தாயத்தின் மேல் விருப்பம் உண்டு.
அதனால் நான் இறந்த பின் என் கை விரல் எலும்புகளை தாயக்கட்டைகளாக செய்து கொள். அந்த தாயக்கட்டைகளில் என் கோபம் முழுவதும் நிறைந்திருக்கும். நீ ஒவ்வொரு முறையும் தாயம் விளையாட நீ தாயத்தை உருட்டும்போது நினைத்த எண்ணிக்கை விழும். அதனால் நீ எப்பொழுது வெற்றி பெறுவாய் என்றார். சில நாட்களில் சகுனியின் குடும்பத்தில் அனைவரும் இறந்தனர். சகுனி மட்டும் பிழைத்து பீஷ்மரின் கவனிப்பில் வாழ்ந்தான். பாண்டு மற்றும் விதுரரின் திருமணம். யது குலத்தவரான சூரசேனர் வசுதேவருடைய தந்தை. வசுதேவர் கிருஷ்ணரின் தந்தை. குந்தி கிருஷ்ணனின் தந்தையாகிய வாசுதேவனின் சகோதரியுமாவார். சூரசேனனின் மகளாகிய பிருதை பிரீதா என்ற இயற்பெயருடைய இவர் குந்திபோஜ மன்னனால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதால் குந்தி என்ற பெயர் பெற்றார். குந்தி இளமையாக இருந்தபோது துர்வாச முனிவர் அவரது தந்தையின் இடத்திற்கு வந்தார். குந்திதேவி முனிவருக்கு மிகுந்த கனிவோடும் பணிவோடும் ஒரு ஆண்டு முழுவதும் பணிவிடை செய்தாள். குந்தியின் விருந்தோம்பல் மற்றும் சேவையில் மகிழ்ந்த முனிவர் அவரது எதிர்காலத்தை பற்றி கணித்து திருமணத்திற்கு பின்னர் பாண்டு மூலம் குழந்தையின்மையால் ஏற்படும் சிக்கல் பற்றி அறிந்து கொண்டதால் அந்த துன்பத்தை தீர்க்க வரம் ஒன்றை அளித்தார். துர்வாச முனிவர் விரும்பிய கடவுளின் மூலம் குழந்தை பெறலாம் என்ற வரத்தை அருளினார். இதனால் குந்தி தனது விருப்பப்படி எந்த கடவுளையும் அழைத்து குழந்தை பெற முடியும். முனிவரின் இந்த வரத்தை சோதிக்க முடிவு செய்த குந்தி மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை அழைத்தார். சூரிய பகவான் மந்திரத்தின் சக்திக்கு கட்டுப்பட்டு சூரியன் குந்தியின் முன்னால் தோன்றி அவருக்கு மகனை அளித்தார். அக்குழந்தை சூரியனை போன்றே பிரகாசமாக இருந்தது. சூரிய பகவான் இக்குழந்தை பிறக்கும்போதே போர்க்கவசம் மற்றும் காதுவளையங்கள் குண்டம் அளித்து பாதுகாத்தார். குழந்தை பிறந்த பின்பும் குந்தி தனது கன்னித்தன்மையை இழக்கவில்லை. ஆயினும் குந்தி மணமாகாத நிலையில் ஒரு குழந்தை பெற்றால் உலகத்தார் இகழ்ந்து பேசுவார்கள் என அஞ்சி அக்குழந்தையை தனது தோழியான தத்ரியின் துணையுடன் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து புனித நதியான கங்கை நதியில் விட்டாள். இதை பார்த்த சூரிய பகவான் தன் நெருப்பு மழையால் தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். கங்கை நதியில் குழந்தை மிதந்து வருவதைக் கண்ட திரிதராஷ்டிரரின் தேரோட்டியான அதிரதன் அக்குழந்தையை காப்பாற்றினார். பிறகு அக்குழந்தையை தன் குழந்தையாக வளர்த்து கர்ணன் என பெயர் சூட்டி அன்போடு வளர்த்தார். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை இல்லாததால் அவன் நாடாளும் தகுதியை இழந்தான். இதனால் பீஷ்மர் இரண்டாவது மகனான பாண்டுவுக்கு அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டி அரியணையில் அமர்த்தினார். பாண்டுவிற்கும் திருமண வயது நெருங்கிவிட்டதால் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் பீஷ்மர். சுயம்வரத்தில் குந்தி பாண்டுவை தன் மணாளனாக ஏற்று மாலை சூட்டினாள். அதன்பின் சில மாதங்கள் கழித்து மந்தர நாட்டு மன்னனாகிய சல்லியனின் தங்கையான மாத்ரி என்பவளை இரண்டாவது மனைவியாக பாண்டுவிற்கு திருமணம் செய்து வைத்தார். அதன்பின் விதுரருக்கு தேவகன் என்னும் மன்னனின் மகளை திருமணம் செய்து வைத்தார். இவ்வாறு 3 சகோதரர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்தபின் பாண்டு அரசாட்சியில் ஈடுபட்டான். அஸ்தினாபுரத்திற்கு கப்பம் கட்ட தவறிய நாடுகள் மீது படையெடுத்துச் சென்றான். அந்நாடுகளை வென்று கப்பம் செலுத்த வைத்தான். பாண்டுவின் இந்த வீர செயல்கள் பீஷ்மருக்கு மகிழ்ச்சியை தந்தது. நாட்டு மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். மன்னன் பாண்டுவிற்கு வேட்டையாடுவதில் அதிக ஆர்வம் இருந்தது. அவன் தன் காலத்தின் பெரும்பகுதிகளை காட்டில் கழித்தான். அவனோடு தன் 2 மனைவிமார்களும் காட்டில் தங்கினர். இவ்வாறு ஒரு முறை பாண்டு வேட்டையாடும் போது 2 மான்கள் இணைந்திருப்பதை கவனிக்காமல் அம்பை செலுத்தி விட்டான். அங்கு மானின் வடிவில் இருந்தவர் முனிவர் ஆவார். இதனால் கோபங்கொண்ட மான் மன்னரை பார்த்து, மன்னா, நான் மான் வடிவில் இருக்கும் கிந்தமா என்ற பெயர் கொண்ட முனிவன். நான் இந்த காட்டில் சமாதானமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தேன். நான் என் துணையோடு இணைந்திருக்கும்போது நீ என்னை கொன்று விட்டாய். என்னைப் போலவே நீயும் உன் மனைவியுடன் ஒன்றாக இணையும்போது உன் உயிர் பிரியும். அப்பொழுது உன்னுடன் இருக்கும் மனைவியின் உயிரும் பிரியும். நான் மகிழ்ச்சியாக இருந்த பொழுது நீ என்னை துயரத்தில் ஆழ்த்திவிட்டாய். அதேபோல் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது துயரம் உன்னை வந்தடையும். இது என் சாபமாகும் என கூறி மறைந்தார். முனிவரின் இந்த சாபத்தை நினைத்து அளவற்ற துன்பம் அடைந்தான் மன்னன் பாண்டு. தன் மனைவிமார்களிடம் ஓடி வந்து முனிவரால் ஏற்பட்ட சாபத்தை பற்றி கூறினான். இனி மேல் நான் முக்தியை பெற தவ வாழ்க்கை மேற்கொள்ளப் போகிறேன். என் மனைவிமார்கள் உற்றார் உறவினர்களை துறந்த காய் கனிகளையும் உண்டு இனி வன வாழ்க்கையை மேற்கொள்ளப் போகிறேன். இனி அனைத்து உயிர்களிடத்தும் நான் என் பிள்ளைகள் போல் அன்பாக நடந்து கொள்வேன்.
இனி யார் என்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் என் தவ பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்றான். இதை கேட்ட பாண்டுவின் மனைவிகள் குந்தி மற்றும் மாத்ரி அளவற்ற துன்பம் அடைந்தனர். அவர்கள், மன்னா, நாங்களும் எங்கள் உணர்ச்சிகளை அடக்கி ஆடம்பரங்களை துறந்து கடும் நோன்புகள் இருந்து உங்களுக்கு துணையாக இருப்போம். நீங்கள் எங்களை கைவிட்டீரானால் நாங்கள் அந்த நொடியே உலகத்தை துறப்போம் என்றனர். அதன்பின் பாண்டு தன்னிடமிருந்த கிரீடம், ஆடை ஆபரணங்கள் என அனைத்தையும் அந்தணருக்கு கொடுத்து விட்டான். பிறகு பாண்டு பணியாட்களை அழைத்து, அஸ்தினாபுரத்தின் மன்னனான பாண்டு தன் இரு மனைவிகளுடன் ஆசை, இன்பம், ஆடம்பரம், செல்வம் என அனைத்தையும் துறந்து கானகம் சென்றுவிட்டார் என தெரிவியுங்கள் என்றான். இச்செய்தியை கேட்டு பணியாட்கள் துன்பம் அடைந்து கண்ணீர் விட்டனர். பிறகு அவர்கள் அங்கிருந்து அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிச் சென்றனர். அர்ஜுனன் பிறப்பு. பணியாட்கள் அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு சென்று அடைந்தனர். பாண்டு தவ வாழ்க்கை மேற்கொண்ட செய்தியை அனைவரிடமும் தெரிவித்தனர். அனைவரும் இதை அறிந்து மிகவும் துன்பம் அடைந்தனர். திருதராஷ்டிரன் தன் தம்பி தவ வாழ்க்கை மேற்கொண்டதை நினைத்து புலம்பி அழுதான். பாண்டு சித்தர்களும் முனிவர்களும் வாழும் மலைகளிலும் காடுகளிலும் சில காலம் தங்கினான். வெகு விரைவிலேயே பாண்டு தன்னை முழுமையாக தவ வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தான். அங்கு வாழும் முனிவர்களும் சித்தர்களும் பாண்டுவை தன் மகன் போல் அன்பாக பார்த்து கொண்டனர். அதேபோல் பாண்டுவும் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் இயன்ற அளவு பணிவிடை செய்தான். ஒரு அமாவாசை நாளில் முனிவர்கள் பிரம்ம தேவனை காண ஒன்று கூடினர். அதை பார்த்த பாண்டு அவர்களிடம் சென்று, தாங்கள் அனைவரும் எங்கு செல்கிறீர்கள் எனக் கேட்டான். முனிவர்கள், மன்னா, பிரம்ம தேவனின் வசிப்பிடத்தில் தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடுவர். நாங்கள் அதை காண செல்கிறோம் என்றனர். இதை கேட்ட பாண்டு, நானும் தங்களுடன் வருகிறேன் எனக் கூறி தனது இரு மனைவிகளுடன் புறப்பட்டான். முனிவர்கள், மன்னா, நாங்கள் வடக்கு நோக்கி செல்லும் பயணத்தில் அடர்ந்த காடுகளும் சமமும் சமமற்ற மலைகளும் நதிகளின் கரைகளும் ஆழமான குழிகளும் மனிதர்களால் செல்ல முடியாத சில பகுதிகளும் இருப்பதை நாங்கள் கண்டுள்ளோம். அதுமட்டுமல்லாமல் பனிகளால் காய்கனிகள் மூடப்பட்டிருக்கும், நாம் பார்த்திடாத பல மிருகங்களும் இருக்கும். அத்தகைய இடத்தில் காற்று மட்டுமே செல்ல முடியும். இத்தகைய இடத்தில் பெரும் முனிவர்களும் சித்தர்களும் மட்டுமே செல்ல முடியும். அங்கு இளவரசிகள் எவ்வாறு வருவார்கள்? அந்த இடங்களை இவர்கள் எவ்வாறு கடப்பார்கள்? அதனால் ஏற்படும் துன்பங்கள் இவர்கள் எப்படி தாங்குவார்கள்? அதனால் மன்னா, நீங்கள் எங்களுடன் வர வேண்டாம் என்றனர். பாண்டு, முனிவர்களே, நான் மகனற்றவன். நான் முனிவர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆற்ற வேண்டிய கடன்களை தீர்த்துவிட்டேன். முன்னோர்கள் நாம் பிள்ளைகள் பெறுவதாலும் ஈமக்கடன்கள் செய்வதாலும் கடன் அடைபடுகின்றனர். ஆனால் நான் இந்த கடனில் இருந்து விடுபடவில்லை. அதனால் நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். என் தந்தை என்னை பெற்றெடுத்தை போல நானும் பிள்ளைப்பேறு பெறுவேனா எனக் கேட்டான். முனிவர்கள், மன்னா, உனக்கு திறமை வாய்ந்த தேவர்கள் போன்ற சந்ததி உள்ளது. இதை நாங்கள் ஞான கண்ணால் காண்கிறோம். உன் சந்ததி மக்கள் திறமையானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் என்றனர். முனிவர்கள் கூறியதை கேட்ட பாண்டுவின் மனதில் மானினால் ஏற்பட்ட சாபம் அவன் மனதை வருத்தியது. அதன் பிறகு பாண்டு குந்தியை தனியாக அழைத்துச் சென்று, குந்தி, நான் மானின் சாபத்தில் நம் சந்ததி தழைக்க தடையாகிவிட்டேன். நம் சந்ததி தழைக்க வாரிசை உருவாக்க முயற்சி செய்யென்றான். குந்தி, தாங்கள் அறம் சார்ந்தவர். நீங்கள் இவ்வாறு என்னிடம் பேசுதல் கூடாது. நான் தங்களுக்கு மட்டுமே உரியவள். உங்களைத் தவிர வேறு எந்த மனிதனையும் என்னால் நினைத்து பார்க்க முடியாது. இவ்வுலகில் தங்களைக் காட்டிலும் சிறந்த மனிதன் வேறும் இல்லை என கூறினாள். பாண்டு, குந்தி, ஒருவருக்கு வாழ்க்கையில் புத்திரர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. கணவன் பணிந்து சொல்வதை மனைவியர் செய்ய வேண்டும். புத்திர திறனை இழந்த நான் குழந்தைகளை காண வேண்டும் என விரும்புகிறேன். அதனால் நீ ஒரு அந்தணர் மூலம் எனக்கு புத்திர செல்வத்தை தர வேண்டும் என்றான். குந்தி, மன்னா, நான் இளமை பருவத்தில் துர்வாச முனிவருக்கு சேவை செய்தேன். அந்த சேவையினால் மகிழ்ந்த துர்வாச முனிவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்தார். தேவர்களில் எவரேனும் ஒருவரை மனதில் நினைத்து மந்திரத்தை கூறினால் அவர்கள் மூலம் குழந்தைகள் பிறக்கும் என்பது தான். இன்று உங்களின் விருப்பத்திற்காக அந்த வரத்தை உபயோகிக்கிறேன். நான் இப்பொழுது தேவர்களில் யாரை அழைப்பது என்று சொல்லுங்கள். குந்தியே, நமது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள தர்மதேவனை அழைப்பாயாக. தர்மதேவனால் பெறப்படும் மகன் நீதிநெறி தவறாமல்
ஒழுக்கத்திற்கு அதிபதியாக இருப்பான். அதனால் மனதார தர்மதேவனை நினைப்பாயாக என்றான். குந்தி தங்கள் கட்டளையே எனது விருப்பம் என்றாள். அங்கு அஸ்தினாபுரத்தில் காந்தாரி கருவுற்ற ஒரு வருடம் ஆகியிருந்தது. குந்தி தர்மதேவனை மனதில் நினைத்து மந்திரத்தை உச்சரித்தாள். மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு தர்மதேவன் குந்தி முன் தோன்றி அழகிய மகனை கொடுத்தான். அப்பொழுது அசரீரி ஒன்று ஒலித்தது. இக்குழந்தை மனிதர்களில் சிறந்தவனாகவும் அறம் சார்ந்தவர்களில் முதன்மையானவனாகவும் வீரமும் பேச்சில் உண்மையும் கொண்டு இந்த பூமியை ஆள்வான். பாண்டுவின் முதல் குழந்தை யுதிஷ்டிரன் என்ற பெயரால் அறியப்படுவான் என்றது. அதன் பிறகு பாண்டு சத்தியர்கள் பலம்மிக்கவனாக இருக்க வேண்டும். அதனால் பலம் பொருந்திய மகனை கேட்பாயாக என்றான். குந்தி மனதில் வாயுதேவனை நினைத்து மந்திரத்தை உச்சரித்தாள். மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு வாயுதேவன் குந்தி முன் தோன்றி பலம் பொருந்திய மகனை கொடுத்தார். அப்பொழுது அசரீரி ஒன்று ஒலித்தது. இக்குழந்தை பெரும் பலசாலியாக இருப்பான். இவன் பீமன் என்று அறியப்படுவான் என்றது. அதன்பின் பாண்டு தனக்கு உலக புகழ் பெறும் மிகச் சிறந்த மகனை நான் எப்படி அடையப்போகிறேன்? இந்திரன் தேவர்களுக்கு தலைவன் ஆவான். நிச்சயமாக அவனே அளவிட முடியாத பலமும் சக்தியும் வீரமும் புகழும் கொண்டவன். இந்திரனை திருப்திப்படுத்தி அவனை போன்ற பெரும் பலம் கொண்ட மகனை நான் பெறுவேன் என தீர்மானித்தான். பிறகு குந்தியை ஒரு வருடம் இந்திரனுக்காக நோன்பு இருக்க செய்தான். அதன் பிறகு குந்தி மனதில் இந்திரனை நினைத்து மந்திரத்தை உச்சரித்தாள். இந்திரன் அவர்கள் முன் தோன்றி உன் நோப்பகம் வெற்றி பெற்றது. உனக்கு ஒரு மகனை கொடுக்க விரும்புகிறேன் என கூறி ஒரு மகனை கொடுத்தார். அப்பொழுது அசரீரி ஒன்று ஒலித்தது. இக்குழந்தை மிகுந்த திறமையுடையவனாகவும் சாதனை புரிபவனாகவும் பெரும் புகழையும் அடைவான். இவன் அர்ஜுனன் என பெயரோடு அறியப்படுவான் என்றது.